கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், அதில் 1வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள், சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. யாருமே துரத்தாமலே துன்மார்க்கர் என்ன செய்கிறார்களாம்? ஓடி போகிறார்கள். ஒருவனும் தொடராதிருந்தும் அப்படின்னா யாருமே துரத்திட்டு வரல, ஓடி போகணும்னு யாரும் என்ன செய்யல, துரத்தலை. ஆனால் துன்மார்க்கர் என்ன செய்கிறார்களாம்? தங்கள் வழிகளிலிருந்து, தங்கள் பாதைகளிலிருந்து அவர்கள் ஓடி போகிறார்கள். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த வார்த்தையை நம்ம தொடர் செய்தியாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த செய்தியினுடைய தலைப்பு எழுதுகிறவங்க நீங்கள் எழுதி கொள்ளுங்க, சிங்கத்தை போல தைரியம். செய்தியோட தலைப்பானது எதை போல தைரியம்? சிங்கத்தை போல தைரியம். செய்தியினுடைய தலைப்பு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சிங்கத்தை போல தைரியமாக இருங்க. அதை ஏன் இப்படி தைரியம் இல்லாமல் சொல்கிறீங்க? தைரியமாக சொல்லுங்கள், சிங்கத்தை போல தைரியமாக இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நீதிமான்களாக இருப்பார்கள் என்றால், நீதிமான்கள் எப்படி இருப்பார்களாம்? சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள். அல்லேலூயா. அந்த வசனமே எப்படி சொல்லுதுன்னா, நீதிமான்களோ, துன்மார்க்கர் துரத்துறக்கு ஆளே இல்லாமல் என்ன செய்கிறாங்க? ஓடி போகிறாங்க. நீதிமான்களோ அப்படின்னு என்ன அர்த்தம்னா, துரத்துறக்கு ஒரு சேனையே வந்தாலும் சிங்கம் போல நிற்பாங்க. துரத்தி வர்றவங்க தான் என்ன செய்வாங்க? சிங்கத்தை பார்த்தவொடனே தெரிச்சு போயிடுவாங்க. அல்லேலூயா. அந்த பக்கமாக இந்த பக்கமாக போயிடுவாங்க. அல்லேலூயா. அதான் நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள். படிங்க, நீதிமான்கள் தைரியமா இருப்பார்கள். தைரியமா இருப்பார்களா? இருக்கிறார்கள் அர்த்தம். நீங்க நீதிமானா இருந்தா தைரியமா தான் இருக்கணும். தைரியமா இருந்தா நீங்க யாரு? நீதிமான். இதில் ஏதோ ஒரு பக்கம் மைனஸாக நடந்துச்சுன்னா எங்கேயோ ஒரு ப்ராப்ளம் என்ன செய்யுது இருக்கு. அப்படிதானே வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன வராது? பதட்டம் வராது. பதட்டம் வரலைன்னா அவங்களுக்கு என்ன வராது? பயம் வராது. பயம் வரலைன்னா அவங்களுக்கு என்ன வராது? திகில் வராது. ஏற்கனவே படிச்சிருக்கோம். பதட்டம் அதிகரிக்கும் போது பயம் வரும், பயம் அதிகரிக்கும் போது திகில் வரும். இயேசு கிறிஸ்து திகில் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கி நம்முடைய பயத்தின் உச்சக்கட்டத்தையும் மரணத்தின் பயத்தையும் அவர் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டு எடுத்துக்கொண்டபடினாலே அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன கூட வராது? பதட்டம் கூட வராதுன்னு இந்த வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அதன்படியே இந்த வாக்குத்தத்தமும் இந்த வார்த்தையும் சொல்லுகிறது, நீதிமான்களாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இந்த தைரியத்தை எப்போ கொடுத்திருக்கிறார் அல்லது எப்போ கொடுப்பார்? கொடுப்பாரா கொடுத்துட்டாரா? கொடுத்துட்டார். எப்போ கொடுத்தார்? அவரை விசுவாசித்தோம் பார்த்தீங்களா? அப்போவே அவரை ஏற்றுக்கொண்டப்பவே, நம்மளை எப்போ நீதிமானாக மாற்றினாரோ அப்போவே என்ன செஞ்சிட்டாரு? என்ன செய்துட்டாரு? கொடுத்துட்டார். அல்லேலூயா. ஆமாம்.
அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுதே அல்லது நீதிமான்கள் ஆக்கப்பட்ட பொழுதே, பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு நீங்கள் பாவம் அற்றவர்களாக நீதிமான்களாக மாற்றப்பட்ட பொழுதே, இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு சிங்கத்தை போல தைரியமா இருக்க அவர் தைரியத்தை என்ன செய்து விட்டார்? கொடுத்துட்டார். ஆனா இருக்கிறது தான் மக்களுக்கு என்ன செய்யல, தெரியல. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஆமாம், இங்கே இருக்கிறவங்கள பார்த்தேன், உங்களுக்கும் இந்த சப்ஜெக்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத ஆள் மாதிரி உட்காந்துருக்கீங்க. அப்படியா? நான் பயப்படவே மாட்டேன் மாஸ்டர்ன்றவங்க ஒரு ஆமின்னு சொல்லுங்கள். பயப்படவே மாட்டேங்க. பயந்ததே கிடையாது, பயந்ததே கிடையாது. விசுவாசம் குறையும் போது பயம் அதிகமாகுது. பக்கத்தில் இருக்கிறவங்க பயமுறுத்துனா கவனிங்க கவனிங்க. பயமே இல்லாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கிறிஸ்துவ நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்துருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் என்னதான்? பயம்தான். பயத்திலேயே வாழ்க்கை ஓடிச்சு. ஆனால் கிறிஸ்துவுக்குள் வந்த ஒவ்வொருத்தருடைய வாழ்விலும் முதலாவது அவர்கள் பயம் நீக்கப்பட்டவர்களாய். இப்போ பயத்தை பற்றி நான் பேசலை. இந்த செய்தி பயத்தை பற்றி பேசுறதுக்கான செய்தி இல்லை. ஏற்கனவே பயத்தை பற்றி நம்ம படிச்சிட்டோம். இந்த செய்தி எதுக்குன்னா, நம்ம யாராக இருக்கிறோம்? சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறோன்றதை ஞாபகப்படுத்துறதுக்கு. அல்லேலூயா. சிங்கத்தோட குட்டி சிங்கம் வேட்டையாடுறதை பார்த்துட்டு அதே மாதிரி நானும் வேட்டையாடுவேன்னு போகும்போது, முன்னாடி நிற்கிற ஏதோ ஒன்று வரி குதிரைன்னு வச்சுக்கோங்களேன், அது காலை தூக்கிட்டு வந்தால் இது என்ன செய்யும்? ஓடிடும். ஆனால் அம்மா தாய் சிங்கம் என்ன செய்யும்? அது பிடிச்சி இழுத்துட்டு நிற்க வைக்கும் பக்கத்தில். நீ நில்லு, நீ ஓடுற ஆள் கிடையாது, நீ ஓடுற ஜாதி கிடையாது. ஆமேன். நீ எதிர்த்து நிற்கிற சிங்கம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இரத்தத்துக்குள் கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டவங்க ஓடுற ஜாதி கிடையாது, பரிசுத்த ஜாதி. ஆமேன். நம்ம ஜாதியை பற்றி பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஆமாம், நம்ம ஓடி போகிற துன்மார்க்க கிடையாது. சிங்கத்தை போல நிற்கிற தைரியமாய் நிற்கிற நீதிமான்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசும்போதும் கேட்கும்போதும் நல்லா தான் இருக்குது பாஸ்டர். சூழ்நிலைன்னு ஒன்று வரும்போது சிங்கமாக இருக்குதா இல்லை அசிங்கமாக இருக்குதான்னு அங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது. கவனிங்க கவனிங்க. ஏன் நாம் நீதிமான்களாக இருக்கிறதுனாலே சிங்கத்தை போல தைரியமாக இருக்கக்கூடிய தைரியம் நமக்குள்ளே இருந்தாலும் சூழ்நிலை வரும்போது ஏன் தைரியத்தை இழந்து போகிறோம்? இழந்து போகிறீர்கள்? சொல்லுங்க. நான் கேட்ட கேள்வி புரியல, திருப்பி கேட்குறேன். நீங்கள் நீதிமான்களா? நான் நீதிமான்றவங்க ஆமின்னு சொல்லுங்க. இன்னும் சிலர் சொல்லலை. நீங்கள் நீதிமான்களா? ஆமாம். நீதிமான்கள்னா தைரியமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இருப்பார்கள் கிடையாது. இருப்பார்கள்னா அங்கே வேற அர்த்தம் கொள்ளுது. இருக்கிறார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீதிமான்களாக இருக்கும்போதே நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறீர்கள். அப்படி இருந்தாலும் சில சூழ்நிலை வரும்போது, சில காரியம் வரும்போது, குடும்பத்திலேயோ வருமானத்தின் காரியங்களையோ வேலையிலையோ ஏதோ ஒரு காரியங்களோ சூழ்நிலை வரும்போது தைரியத்தை இழந்து போவதற்கான காரணம் என்ன? இதான் கேள்வி. நீங்க ஏன் தைரியத்தை இழந்து போறீங்க? என்ன? இருதயத்தின் பலவீனம். அதை இப்படி சொல்லலாம், மாம்சத்தின் யோசனை, மாம்சத்தை சார்ந்து கொள்ளுதல். எதை சார்ந்து கொள்ளுதல்? மாம்சத்தை சார்ந்து கொள்ளுதல். இப்போ ஏற்கனவே நான் சொன்ன ஒரு உதாரணம் தான். இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், 20 லிட்டர் கேன் இருக்குல்ல, 20 லிட்டர் கேன் தண்ணி கேன், 20 லிட்டர் கேன் தண்ணி கேனை வந்து தூக்க எத்தனால் முடியும்? எத்தனை பேரால் முடியும்? என்னால் முடியுன்றவங்க கை தூக்குங்க. பின்னாடி இருக்குது கேன், அந்த 20 லிட்டர் கேன் தூக்க முடியும். ஒரு 100 லிட்டர் கேன் எத்தனை பேரால் தூக்க முடியும்?
100 லிட்டர் கேனை தூக்கிடுவீங்க. ஏன்? தண்ணி இல்லை. தண்ணி இல்லைன்னா தூக்கலாம். நிறைய பேர் கை தூக்கலை. அவங்களாம் ஏற்கனவே ஞாபகம் வச்சுருக்காங்க இந்த கதையை. கவனிங்க, தண்ணி இல்லாத கேனு 100 லிட்டர் கேனாக இருந்தாலும் என்ன செய்யலாம்? தூக்கிடலாம். இப்போ உள்ள தண்ணி இருக்கா இல்லையான்றத அறிஞ்சிருந்தா தான் அதை தூக்க முடியுமா முடியாதான்றதை என்ன செய்வோம்? இப்போ 100 லிட்டர் கேனு தண்ணியோடு இருந்துச்சா என்ன செய்வீங்க? தூக்க முடியுமா உங்களால்? 100 லிட்டர் கேன் தண்ணியோடு இருந்தால் அசைக்க கூட என்ன செய்ய முடியாது. 2 பேர் சேர்ந்து தான் தூக்க முடியும். வெறும் கேனாக இருந்தால் அதை என்ன செய்யலாம்? தூக்கலாம். இப்போ கவனிங்க, இப்போ தூக்க முடிஞ்ச கேன் தான் ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன செய்ய முடியல? தூக்க முடியல. ஏன்? அதில் என்ன இருக்குது? தண்ணி இருக்குது. இப்போ இந்த மாதிரியான அறிவு தான் ஒரு செயலை என்ன செய்ய முடியல, செய்ய முடியாமல் மாற்றுது. இப்போ நாம் ஆவியிலே ஏற்கனவே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன், ஆமாவா இல்லையா? அப்போ ஆவியிலே நாம் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். சூழ்நிலை வரும்போது ஆவியின்படி சூழ்நிலையை பார்த்தா நீங்கள் ஜெயிப்பீங்க. மாம்சத்தின்படி சூழ்நிலையை பார்த்தா என்ன செய்வீங்க? பின்னாடி கால் வச்சுட்டு இப்படி போவீங்க. ஆனால் நம்ம யாராக இருக்கிறோம்? சிங்க குட்டிகள், யூத ராஜ சிங்கத்தோட குட்டிகள். இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கம். ஆமே, நம்ம யூத ராஜ சிங்கத்தோட குட்டிகள். ஆனால் சிங்கன்றத அந்த இடத்துல என்ன செஞ்சு போயிடுது? மறந்து போயிடுது. அதனால தான் தோல்வி, அதனால தான் தோல்வியின் மனப்பான்மை. இல்லை அதை செய்ய முடியுமா, செய்ய முடியாதா, இது நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுமா, தேவையில்லாத மாம்ச சிந்தனைக்கு இடம் கொடுப்பதினாலேயே பயம், பதட்டம், பதட்டம், பயம், திகில், விசுவாசம்ன்றது இல்லாமலே போயிடும். இப்போ பயத்தை மேற்கொள்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னா, நிறைய ஊழியக்காரர்கள் கற்றுக் கொடுத்தது அது தவறு கிடையாது, சரியானது தான். என்னென்னா விசுவாசம் பெருகணும். விசுவாசம் பெருகுனா என்ன வந்துடும்? என்ன வந்துடும்? பயம் போயிடும், தைரியம் வந்துடும். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமானது ஒன்று இருக்குது. அது இருந்தால் தான் விசுவாசமே வரும். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? விசுவாசம் இருந்தால் பயம் போயிடும், தைரியம் வந்துடும். ஆனால் அதை விட முக்கியமான ஒன்று இருக்குது. அது இருந்தால் விசுவாசமே என்ன செய்யும்? வரும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிங்க. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவனுடைய அன்பை அறிந்ததினாலே என்ன செய்திருக்கிறோம்? விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை அன்பில் நிலைத்திருக்கிறவன், அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாய் இருக்கத்தக்கதாக. எப்படி நியாய தீர்ப்பு நாளிலே என்ன உண்டாயிருக்க? தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. அன்பு நம்மிடத்தில் என்னப்படுகிறது? பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். இப்ப நல்லா கவனிங்க, என்னை கவனிங்க, இப்ப என்ன கவனிங்க. அப்ப விசுவாசிக்கிறதுக்கு விசுவாசித்தா பயத்தை என்ன செய்யலாம்? மேற்கொள்ளலாம், தைரியம் அடையலாம். ஆனா விசுவாசிக்கிறதுக்கு என்ன வேணும்? தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்புள்ளவராகவே இருக்கிறார். நீங்க சந்திக்கிற எந்த சூழ்நிலையிலையும் தேவன் உங்கள் மேல என்னவா இருக்கிறார்? அன்பா இருக்கிறார். அன்பா இருக்கிறவர் எந்த சூழ்நிலையிலையும் உங்களை விழுந்து போக என்ன செய்ய மாட்டார்? விடமாட்டார். அப்ப அன்பை அறிந்தால் விசுவாசிக்க முடியும். விசுவாசித்தால் பயம், பதட்டம், திகில் வருவதற்கு வாய்ப்பில்லை. அல்லேலூயா. சிங்கத்தை போல எப்படி இருப்போம்? தைரியமாக இருப்போம். அப்போ அந்த 17ஆம் வசனத்தை ரொம்ப கவனிங்க. பின்பகுதியில், அதாவது நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் என்ன செய்கிறதாம்?
நியாயத்தீர்ப்பு நாளில் நம்மளாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமீன். நியாயத்தீர்ப்பை கண்டு பயப்படுற எத்தனை பேர் யாராவது இருக்கீங்களா? நியாயத்தீர்ப்பு நாளுக்காக பயப்பட வேண்டிய அவசியம், அதுக்காகத்தான் கிறிஸ்துவனுடைய அன்பு நமக்கு என்ன செய்யப்படுதான், பூரணப்படுத்தப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வாசிங்க அடுத்தது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம், பரலோகத்தில் இருப்போம். அப்படியா? ஹலோ, எல்லாரும் எடுங்க 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்துடைய பின்பகுதி வாசிங்க. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக, தேவன் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இந்த உலகத்திலிருந்து போகும்போது இருப்போம். அப்படின்னா இருக்கு, இந்த உலகத்தில் இருக்கிறோம். அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிறோம், ரத்தத்துக்குள்ள வந்திருக்கிறோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். யாரை போல இருக்கிறோம்னு அர்த்தமா? சோத்திரம். இங்கேதான் இருக்கீங்களா? யாரை போல இருக்கிறோமா? ஏற்றுக்கொள்ள முடியல, அதனால தான் அமைதியாக இருக்கீங்களா? நம்ம மாம்சத்தில் அவரை போல மாறலை. எங்கே மாறி இருக்கோம்? நம்முடைய ஆவியிலே அந்த மாற்றம் உருவாயிருக்கிறது. நம்ம யாரை போல இருக்கிறோம்? தேவன் எப்படி இந்த பூமியில் இருக்கிறார், அவரை போலவே நம்ம இந்த பூமியில் இருக்கிறோமா? அவரை போலவே இருக்கிறோம்னா சூழ்நிலையை பார்த்து நமக்கு என்ன வராது? திகில் வராது. ஏன்னா அடுத்த வசனத்தை வாசிங்க. அன்பிலே பயம் இல்லை. என்ன இல்ல? அன்பில் என்ன இல்ல? பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அப்ப பயம் இருந்தா உங்கள்கிட்ட என்ன இல்ல? என்ன அன்பு இல்ல? தேவனுடைய அன்பை குறித்த சரியான அறிவு இல்லை. அதான் 16வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. தேவனை குறித்த சரியான, தேவ அன்பை குறித்த சரியான அறிவு. என்ன சிக்கலுக்குள்ள சிக்க விடுவாரா? என்ன பிரச்சனைக்குள்ள மாட்ட விடுவாரா? அல்லேலூயா. என்னைய இந்த மாதிரி ஒரு அவமானத்துக்குள்ள கொண்டு போயிடுவாரா? அவர் என் மேல என்னவா இருக்காரு? அன்பாகவே இருக்கிறார். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த இடத்துல அழுத்தம் கொடுத்து வாசிக்கணும். தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னா அவர் அன்பாகவே, அது அப்படின்னா அவருக்கு அன்புக்கு கீழே ஒரு 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 0.001% கூட அவர் என்ன செய்ய மாட்டார்? குறையவே மாட்டார். அல்லேலூயா. பூரண அன்புள்ளவராய் அவர் இருக்கிறார். அதுதான் நம்மளை நியாயத்தீர்ப்பு நாளிலேயே தைரியமா இருக்க வைக்கதான். அது தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. வாசிங்களா எபிரேயர் 4ஆம் அதிகாரம். அந்த அன்பு தான் நம்மளை நீதிமான்களாகவும் வைத்திருக்கிறது. தேவ சமூகத்துக்கு போகும்போது தைரியமாகவும் நிற்க வைக்குதான். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும், ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யும் கிருபையை அடையவும், தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும், தைரியமாய் கிருபாசன தண்டையில என்ன செய்ய கடவோம்? சேரக்கடவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்துல, தேவ பிரசன்னத்துல, கிருபாசன தண்டையில தைரியமாய் நம்ம சேருவோம். ஏன் அப்படி தைரியமா நம்ம போகிறோம்னா, அவருடைய அன்பு தான் நம்மளை தைரியமா என்ன செய்யுது? போக வைக்குது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேசத்தின் முதல் மந்திரி என்கிற ஸ்தானத்தில் உங்கள் தகப்பன் அல்லது உங்கள் தாய் இருக்கிறாங்கன்னா, நீங்கள் அங்கே அந்த அலுவலகத்துக்கு போகும்போது எப்படி போவீங்க? கரெக்டு தான், அந்த வார்த்தை கரெக்டு தான். எப்படி போவீங்க? சிங்கத்தை போல கெத்தா. ஆனால் இப்போ வசனம் நம்மளை சொல்லுது, நீங்கள் தேவன் இருக்கிற பிரகாரமாகவே இங்கே என்ன செய்கிறீங்க? இருக்கிறீங்கன்னு. இப்போ நம்ம ஆளுங்க எப்படி போகிறாங்க? சூழ்நிலையை பார்க்கும்போது கெத்தா போல சோர்ந்து வராங்க. தேவன் நம்மை தைரியம் உள்ளவர்களாகவே வைத்திருக்கிறார். நமக்குள்ளே தைரியம் இருக்கு. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தைரியத்தை எங்கேயும் தேடாதீங்க,
உங்களுக்குள்ள தான் இருக்கு. உங்களுக்குள்ள இருக்கிற தைரியத்தை நீங்க பாருங்க, சிங்கத்தை போல இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால மாம்சத்தில் பல இதை யோசித்து சிந்திக்கிறதுக்கு இடம் கொடுத்து அதை உலகம் என்ன சொல்லணும்னா, உலக ஞானம் அதை என்ன சொல்லணும்னா, அதை திட்டமிடுதல்னு சொல்லும். என்ன செய்யும்? திட்டமிடுதல். பயங்கரமாக ஞானத்தில் திட்டமிடுறாங்கன்னு சொல்லும். ஆனால் தேவனுடைய பார்வையில் உலக ஞானம் எப்படி இருக்குதான்? பைத்தியமாக இருக்குதான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் திட்டமில்லாமல் யாராவது வருவாங்களா? எருசலேமை முற்றுகையிட்டாங்க. எருசலேமை முற்றுகையிட்டு பாளையம் இறங்கி இருக்காங்க. எருசலேம் அலங்கத்துக்குள்ள மரண பயம், ராஜா முதற்கொண்டு மரண பயம். அப்போ அந்த யோசபாத் ராஜா என்ன செய்கிறாருன்னா, அந்த மக்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார்ந்து, ஒரு நாள் நம்ம என்ன செய்வோம், தேவனை ஆராதிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், ஆராதிக்கலாம். நாங்கள் ஆராதனை நடக்குது. ஆராதனை நடந்து முடியுது. ஆராதனை நடந்து முடியுது. ஏன்னா இவங்களுக்கு எந்த பிளானும் இல்லை. முற்றுகை போட்டாச்சு. அலங்கத்துக்கு வெளியே வந்தால் முடிஞ்சு கதை. இல்லை, அலங்கத்துக்கு வெளியே இவங்க வரலைனாலும் பரவாயில்ல, அவன் உள்ளே வந்துடுவான். அங்கேருந்து போர் முழக்கம் இட்டுக்கிட்டே இருக்கான். இவர்களுக்கு எந்த திட்டமும் இல்லை. அந்த அளவிற்கு அவர்களை ஜெயிக்கக்கூடிய அளவிற்கு இவங்கள்ட்ட என்னமும் இல்லை, மேன் பவரும் இல்லை, ஆள் பலமும் இல்லை. என்ன செய்கிறது? ஒன்றே ஒன்று செய்வோம். தேவனை என்ன செய்வோம்? ஆராதிப்போம். அவர் தான், அவர் பாதத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஆராதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆராதிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்தால், இருக்கிற பலத்தோட போகலான்னு நினச்சிட்டு அங்கே வெளியே வந்தால் எல்லாம் ஏற்கனவே செத்து போய் கிடக்கான். என்ன நடந்துச்சு தெரியுமா? திட்டமிட்டு வந்தவன் அவங்களுக்குள்ள சண்டை, ஒருத்தன் வெட்டிட்டு செத்துட்டான். இங்கே ஆராதனை நடக்கிற நேரம் அங்கே யுத்தம் முடிந்து போனது. ஆராதனை பண்ணும்போது யுத்தம். அதனால தான் கர்த்தர் நமக்கு இந்த ஹலால் வர்ஷிப்பு கொடுத்துருக்கார். ஆராதனை பண்ண பண்ண யுத்தம் முடியும். அல்லேலூயா. திட்டம் பண்ணி யுத்தத்தில் போய் நின்று ஜெயிக்கிறது ஒரு வகை. அது தேவனே திட்டம் தந்து கொண்டு போவார், ஜெயத்தை கொடுப்பாரு. நீங்கள் மாம்சத்தில் உட்காந்து திட்டம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாக சிங்கத்தை போல உங்கள் சூழ்நிலையை சந்திக்க நீங்கள் முன்னாடி நில்லுங்க. உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு கீழ்ப்படியலைன்னா வந்து கேளுங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு முன்பாக இந்த உலகத்தின் ராஜ்யம் ஒவ்வொரு நாளும் அடிபணிந்து தான் ஆக வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம தைரியமாக இருக்கிறோம். தைரியமாக இருக்கிறவர்கள் என்கிற அறிவே முதல்ல நமக்கு வேணும். ரெண்டாவது, தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறது தான் நம்ம இன்னும் அதிகமாக தைரியம் படுத்தும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேசத்தின் முதல் மந்திரிங்கிற ஸ்தானத்தில் உங்கள் தகப்பனோ தாயோ இருக்கிறாங்க. ஆனால் தாய்க்கும் தகப்பனுக்கும், தாயோ தகப்பனோ யாரோ இருக்காங்க, அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன இல்லை, உறவு இல்லை. இப்போ அந்த ஆஃபீஸ்க்கு போகும்போது எப்படி போவீங்க? போக மாட்டோம். உறவு இல்லைன்னா போக மாட்டோம். போகிறதா இருந்தாலும் முகத்தை மூடிக்கிட்டு மாஸ்க்கு போட்டு, நம்ம தான் வந்துட்டு போனோம்னு என்ன செஞ்சிடக்கூடாது, கேமராவில் பதிவாயிடக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? இல்லையா? உறவு தான், தேவனோடு கிறிஸ்துவோடு இருக்கிற உறவு தான் அன்பில் நிலைத்திருக்க பண்ணும், விசுவாசத்தில் பெருக பண்ணும், வார்த்தையில் நிலைத்திருக்க பண்ணும், எல்லாமே. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உறவு இல்லாமல் எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் அது மாம்சத்தில் வருகிற முயற்சிகள், அது தோல்வியைத்தான் உண்டுக்கும். மாம்சத்தில் இருக்கிற முயற்சி என்ன செய்யும்? தோல்வியைத்தான் கொடுக்கும். ஆவியின்படியான முயற்சியோ எப்பொழுதும் நமக்கு என்ன செய்யும்? ஜெயத்தை கொடுக்கும். அல்லேலூயா. இது வரைக்கும் எனக்கு புரிஞ்சுதுன்றங்க ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், நான் செய்தியே இன்னும் போகலை. செய்தி அடுத்த வாரம் தான் போகும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த நாள் முன்னுரை தான். நாம் யாராக இருக்கிறோம்? தைரியமாக இருக்கிறோம், தைரியமானவர்கள். அல்லேலூயா. நானா தைரியமான ஆளு அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க.
வசனம் சொல்லுது நீங்கள் நீதிமான்னு. அதை நீங்கள் விசுவாசிச்சா நீங்கள் யாரு? சிங்கத்தை போல தைரியம். சாதாரணமான பூனைக்கு முன்னாடி எலிக்கு முன்னாடி இருக்கிற பூனையோட தைரியம் கிடையாது. பூனைக்கு முன்னாடி இருக்கிற நாயோட தைரியம் கிடையாது. நாய்க்கு முன்னாடி இருக்கிற நரியோட தைரியம் கிடையாது. இது எல்லாமே சேர்ந்து வந்தாலும் ஒரே ஒரு கர்ஜிப்பில் ஓடி போக பண்ற சிங்கத்தோட தைரியம் நமக்குள்ள இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாத்தான் சிங்கத்தை போல கர்ஜிக்கிறவன். சாத்தான் சிங்கத்தை போல கர்ஜிக்கிறவன். ஆனா நாம சிங்க குட்டிகளாவே என்ன செய்றோம்? இருக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் மெமிக்ரி பண்றவன், நம்ம உண்மையான வாய்ஸ். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால எந்த சூழ்நிலையும் பார்த்து நீங்கள் பயந்து சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதுல 28வது வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல், நாம அவர் வருகையில அவருக்கு முன்னாடி வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. அவரில் நிலைத்திருங்கள்னா எதுல நிலைத்திருக்கிறது? நல்லா கவனிங்க. அவரில் நிலைச்சிருக்கிறதுனா என்ன? நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கூடாது. அவரில் நிலைச்சிருக்கிறதுனா தினந்தோறும் ஜெபம் பண்ணி, தினந்தோறும் பைபிள் வாசித்து, தினந்தோறும் அது கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்க வேண்டிய அவசியம். வேத தியானம், ஜபம், ஆராதனை, இதுதான் அவரோடு நம்மளை என்ன செய்ய பண்ணும்? உறவிலே வைத்துக்கொள்ள தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அவரோடு உறவில் நமக்கு இருக்கிறதுக்கு நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஆயுதம். இன்றைக்கி உறவுகளுக்கு கணவன் மனைவி இல்லை பிள்ளைங்கள் தூர இடங்கள் இருக்கும்போது அவங்கள உறவில் வைக்கிறதுக்கு கொடுத்துருக்கிற ஆயுதம் என்னது? மொபைல். ஆனால் தேவனோடு நமக்கு உறவில் வச்சிருக்கிறதுக்கு தேவன் கொடுத்துருக்கிற ஆயுதம் என்னது? வசனமும் அதன் தியானமும் ஜபமும் துதி ஆராதனையும் அவரோடு நம்மளை என்ன செய்யுது? எனக்கு அல்லேலூயா. ஆமாம், இவைகளிலே தேவனுடைய அன்பை நாம் பார்க்கும்படி, இவைகளிலே தேவனுடைய அன்பிலே நாம் உணரும்படி, தேவனுடைய அன்பிலே நாம் இருக்கும்படி கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறது? உதவி செய்கிறார். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை, இந்த வசனத்தை சொல்லிட்டு தான் 4ஆம் அதிகாரத்துக்கு வர்றாங்க இல்லையா? 4ஆம் அதிகாரத்தில் நம்ம அப்போதே வாசித்தோம். 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் என்ன செய்கிறான்? இப்ப 2:28 வாசித்தோம். தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். அவரில் நிலைத்திருக்கிறதுனா என்ன அர்த்தம்? அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பது. அன்பிலே நிலைத்திருக்கிறதுனா என்ன அர்த்தம்? அவருடைய அன்பை குறித்து எப்பொழுதும் அறிவுள்ளவர்களாக இருப்பது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எப்பொழுதும் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை என்ன செய்யும்? புறம்பே தள்ளும். பயத்தோட நீங்கள் போராடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமற்றவர்களாக நீங்கள் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவ அன்பிலே வளருவதற்கு அவர் கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புகளை சபையின் ஆராதனையோடு இணைந்து தனிப்பட்ட ஜபங்களில், தனிப்பட்ட உறவில் பலப்பட அவர் நம்மை இந்த பூமியிலே நீதிமான்களாக அவர் வைத்திருக்கிறார். நீதிமான்கள் என்றால் அவர் நம்மை சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சூழ்நிலைகள் ஒன்றும் நம்மை ஒரு நாளும் ஜெயித்துவிட, சேதப்படுத்திவிட, சோர்ந்து போக பண்ணிவிட முடியாது. ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாரா இருக்கிறோம்? தைரியம் உள்ளவர்கள். யாரை போல? சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வாரத்தில் இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் இதனுடைய தொடர்ச்சியான செய்தி இருக்க போது என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தைரியமானவங்க. இன்றைக்கி செய்தியில் நம்ம யாருன்னு தெரிஞ்சிட்டோம். ஆமாம், நம்ம நீதிமான்களாக இருந்தால் நமக்குள்ளே தைரியம் இருக்குது. அந்த தைரியம் எந்த தைரியம்? சிங்கத்தை போல தைரியம். சிங்கத்தை கண்டு பயப்படாத மிருகங்களும் கிடையாது, மனுஷனும் கிடையாது. அதனுடைய உருமலுக்கு காடு முழுவதும் அதிர்ந்து போகும் இல்லையா? அப்படிப்பட்ட
சிங்கத்துக்கோடு நம்மளை ஒப்பிட்டு சொல்றார். அந்த தைரியத்தை நீதிமான்களாக உங்களுக்குள்ள நான் ஏற்கனவே என்ன செய்திருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. நீதிமான்களோ தைரியமா இருக்கிறார்கள். அவர்கள் துரத்தப்படுவதும் இல்லை, துரத்தி வந்தவங்க இவங்களை தோத்து போக பண்ணுவதும் இல்லை. இவர்கள் சிங்கத்தை போல தைரியமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அப்போ நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம். அல்லேலூயா. இனி நம்ம வரப்போகிற நாட்களில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த தைரியம் எப்படி நமக்குள்ளே இருக்குது, எதன் மூலமாக இந்த தைரியம் நமக்குள்ளே இருந்து வேலை செய்யும், எந்த அறிவு நமக்கு இருந்தால் அந்த தைரியம் நமக்குள்ளே என்ன செய்யும், வேலை செய்யும். அல்லேலூயா. ஆமாம், வீட்லேயே நிறைய பொருள் இருக்குது. ஆனால் நிறைய பொருள் என்ன செய்யறதில்ல, யூஸ் பண்ணாத, வேலை செய்யாமல் இருக்குது. இல்லைன்னா வேலை செய்ய தெரியல. அதை வச்சு சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு எங்கள் சொந்தக்காரங்க வீட்டிலலாம் சில வீட்டில் போனால் அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா புதுசாகவே அப்படியே இருக்கும், ஸ்லாப்லேயே இருக்கும். 5 வருஷமானாலும் அங்கேயே தான் இருக்கும். அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். ஐயோ அதெல்லாம் யார், கரண்ட்டெல்லாம் நமக்கு பார்த்துருக்கீங்களா? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான், அதை தொடவே மாட்டாங்க. அது அவங்களுக்கு கிஃப்டாக வந்திருக்கும். ஆனால் அதை யூஸ் பண்ணுறவங்க என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் யூஸ் பண்ணலேன்றதுக்காக அதனிடத்துல அவங்கக்கிட்ட அந்த பொருள் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அந்த பொருள் இருக்குது, ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியல, பயன்படுத்த முடியல. கேஸ் காலி ஆயிடுச்சு, கேஸ் வர்றதுக்கு 4 நாள் ஆகுன்ட்டான். இவங்க என்ன செய்கிறாங்க, விறகு பொறுக்கி அடுப்பு உண்டாக்கிட்டு இருக்காங்க. கரண்ட் இருக்குது, 24 மணி நேரம் கரண்ட் இருக்குது. ஆனால் என்ன செய்யலாம், இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு சமைக்கலாம். ஆனால் என்ன பண்ண தெரியாது. இப்போ நிறையா கிறிஸ்தவர்களுக்குள்ளே அவர் கொடுத்த தைரியத்தை சூழ்நிலைகளில் அவர்கள் மறந்து போனதுனால, தைரியம்னு ஒன்று இல்லை, எனக்கு தைரியம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து ஜெபம் பண்ணுற ஆட்களாகவே மாறிட்டாங்க. நீதிமான்கள் என்றால் நமக்குள்ளே அவர் ஏற்கனவே தைரியத்தை வச்சிருக்கிறார். உங்கள் சூழ்நிலை உங்களை மேற்கொள்ள நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களாக நின்றால் போதும், அவர் யுத்தத்தில் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ எந்த மாதிரியான சிந்தனையினாலே நாம் எதின் மூலமாய் நம்ம தைரியம் அடைய முடியும், அந்த தைரியத்தை நமக்குள்ளே எப்படி வேலை செய்கிறது அல்லது எப்படி வேலை செய்யும் என்கிற குறிப்புகளை நம்ம ஒவ்வொரு வாரமும் நீ வரப்போகிற நாட்களில் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஆரம்பித்த தைரியம் இயேசு கிறிஸ்து நியாயத்தீர்ப்பு கொடுக்க வரும்போது கூட நமக்கு என்ன தான் இருக்கும், தைரியமாக தான் இருக்கும். அதான் வேதம் நமக்கு புதிய உடன்படிக்கையில் கற்றுக் கொடுக்குற விஷயம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் எல்லாம் பயம். அவர் சமூகத்துக்கு போகிறது பயம், பலி செலுத்த போகிறது பயம், பலி மிருகத்தை கொண்டு போகும்போது பயம், அதில் இது அஞ்சிடக்கூடாது, அது பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரை. இப்படி மாறி 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 பயத்திலேயே என்ன செய்வாங்க, வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. புதிய உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்து முழு பயத்தையும் அவர் தன்மையில ஏற்றுக்கொண்டதுனால பயமில்லாத ஒரு வாழ்க்கையும் தைரியமாய் நிற்கக்கூடிய ஒரு வாழ்வையும் நமக்கு அவர் என்ன செஞ்சிருக்காரு, கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு அவர் வச்சிருக்கிறாரு எடுத்துக்கோங்க இல்லை, நம்ம இப்படி தான் இருக்கிறோம். நம்ம எப்படி தான் இருக்கிறோம், நீதிமான்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத விசுவாசிக்கிறோம்ல, அதே போல் நம்ம யாராக தான் இருக்கோம், சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறோம். ஆனால் சூழ்நிலையில் அந்த தைரியம் நமக்குள்ளிருந்து வேலை செய்யாமல் வெளிப்படாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் இனி வரப்போகிற நாட்களில் அதை படிக்கும்போது தெரியும். அதை குறித்த அறிவு, அந்த சில காரியம் இருக்குது, அதை குறித்த அறிவு, அப்படிப்பட்ட அந்த அறிவு தான், அதை குறித்த யோசனை தான், அது குறித்த தியானம் தான் நமக்குள்ளே தைரியத்தை என்ன செய்யும், வெளியே கொண்டு வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு நற்செய்தி, நாம் தைரியமானவர்கள். ஆமென். அல்லேலூயா. நாம் எப்படிப்பட்ட தைரியம் உள்ளவர்கள், சிங்கத்தை போல தைரியமானவர்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியின் ராஜ்யத்தின் எந்த கிரியைகளும் சூழ்நிலைகளும் செயல்களும் தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நம்மை, நீதிமான்களாக இருக்கிற நம்மை, சிங்கத்தை போல தைரியமுள்ளவர்களாக இருக்கிற நம்மை தோற்கடித்து விட முடியாது. பரிபூரண ஜெயத்துக்குள்ளே அவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி நாம் தைரியமாக இருக்கிறோம். இன்னைக்கு இந்த மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க.